Previously on Unnoticed. ஏய் கேக்கலடா. ஹலோ ஹலோ இது காரணம் இதுவா இல்ல அதுவா? வந்துட்டனா? ஹலோ கைஸ், நான் நீங்கள் இந்த வீடியோக்கான லீடை கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நம்மளை சில விஷயம்லாம் நீ யூஸ் பண்ண மாதிரி தான் எப்பயும் லைஃப்பில் உருப்பட்டுருப்பேன்ட்டு. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன். கரெக்ட். ஒரு நிமிஷம்டா. ஏய் அப்புறம் பேசுகிறேன்டா, ஷூட்டில் இருக்கேன்டா. எவ்வளோ நேரம் சொல்லுது வந்து அப்படி போயிட்டேன். கட். சாரி கைஸ். இப்போ நான் செல்ஃபோனில் பேசுகிறேன். நான் பேசுறது இன்னொருத்தருக்கு போய் எப்படி சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா, பின்னாடி இருக்க இந்த டவர் தான். இந்த டவரை நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் அதே டவரில் 2 விதமான ஆண்டனாஸ் இருக்கான். என்ன ஆச்சரியமா இருக்கா? இல்லையா? அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு ஷோவே. ஸோ திஸ் இஸ் அரவிந்த், வெல்கம் டு மை ஷோ அன்நோட்டிஸ்ட். நீங்கள் பார்க்குற இந்த டவர்ஸ் எல்லாமே டெக்னிக்கலாக பேஸ் டிரான்ஸ்ரிசீவர் ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் நம்ம ஃபோன்லேருந்து பக்கத்தில் இருக்கிற டவர், அதாவது பேஸ் ஸ்டேஷன் டிரான்ஸ்ரிசீவருக்கு போகும். அதுக்கப்புறமா இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர், அதாவது பிஎஸ்சி அப்படின்ற இடத்துக்கு அனுப்பப்படும். இந்த பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் இருக்கிற குறிப்பிட்ட டவர்களுக்கு மானிட்டர் பண்ணும். அப்புறம் இது மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் அப்படின்ற இடத்துக்கு போகும். அங்கே இருந்து உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கிற ஏரியாவோட பிஎஸ்சி டவர்னு இப்படி பல ப்ராசஸ் நடந்து தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த கால் கனெக்ட் ஆகும். சரி, இப்போ நம்ம அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது டவர் இருக்குது, அந்த டவர்லேயே வந்து 2 ஆண்டனா இருக்குது அண்ட் அதோட யூசர்ஸ் பற்றி. ஓகே, இப்போ அந்த 2 ஆண்டனாவில் ஒரு ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அந்த ஆண்டனாக்கு பேர் தான் வந்து செக்டர் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரியும், அதாவது ஆண்டனா அப்படின்றது சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணணுன்ட்டு. இப்படி இந்த செக்டர் ஆண்டனா வந்து ரெக்டாங்குலர் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு கழட்டி பார்த்தோன்னா அதில் வர்டிக்கலாக சின்ன சின்ன ஆண்டனாஸ் இருக்கும். எதுக்காக இது இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பல ஆண்டனாஸ் மூலிமா சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பவர் டென்சிட்டி அப்படின்றது அதிகமாக கொடுக்க முடியும். சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ நம்ம ஒரு டார்ச் லைட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கம்மியான வெளிச்சம் தான் வரும். அதுவே நிறையா டார்ச் லைட்டை ஒன்றா பிடிச்சி அடித்தோன்னா அதிகமான வெளிச்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால தான் சின்ன சின்ன ஆண்டனாஸ் மூலிமா சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால பவர் டென்சிட்டி அப்படின்றது அதிகமாக இருக்கும். வெளியில் இருக்கிற இந்த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட்டு ஒரு கேஸ்க்காக தான், அதாவது இந்த ஆண்டனாஸை மழை, புயல் இதிலிருந்துலாம் வந்து காப்பாற்றுறதுக்காக. இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற இந்த ஆண்டனா டவர்லேருந்து செல்ஃபோன்ஸ்க்கு சிக்னல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கும் செல்ஃபோன்ஸ்லேருந்து சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஆண்டனாஸ்லாம் வந்து சிக்னல்ஸை நல்லா வைடாக டிரான்ஸ்மிட் பண்ணும். இந்த மாதிரி செல்ஃபோன் டவருக்கு மேலே சுற்றி நிறைய ஆண்டனாஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஏரியாஸில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் நல்ல கவரேஜ் கொடுக்குது. சரி, இப்போ நம்ம அந்த ட்ரம் மாதிரி இருக்க அந்த சர்க்குலர் ஆண்டனா பற்றி பார்க்கலாம். இந்த ஆண்டனாவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன், இதுக்குள்ளே வேவ் கைடுன்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கும். இது வழியாக தான் சிக்னல்லாம் வரும். இந்த ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செக்டர் ஆண்டனா மாதிரி அதோட சிக்னல்ஸ் வந்து பறந்து விரிஞ்சில் அனுப்பாது. அதுக்கு பதில் லேசர் லைட் மாதிரி. எப்படி இப்போ நம்ம லேசர் லைட்டை வந்து அடித்தா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுதோ, அதே மாதிரி இதோட சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும். அண்ட் இந்த ஆண்டனாஸில் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்க சில ஆண்டனாஸோட சிக்னல்ஸ் எங்கே போகும்னா பிஎஸ்சி அப்படின்னு அழைக்கப்படுற பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல், அந்த இடத்துக்கு தான் அது போய் சேரும். அதுக்குன்ட்டு வந்து ஒரு ஆண்டனா வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிஎஸ்சிக்கு போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அப்படி கிடையாது. அதாவது ஒரு ஆண்டனா வந்து இன்னொரு ஆண்டனா இருந்து இன்னொரு ஆண்டனான்னு சொல்லி பாஸ் பண்ணி கடைசியாக தான் வந்து அது பிஎஸ்சிக்கு போய் சேரும். சரி, இதெல்லாம் ஓகே, இந்த ஆண்டனாலாம் உள்ளே தானே இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் தேவையில்லாமல் ஒரு ட்ரம்மை போட்டு வேறு மூடி வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ அடிக்கிறது பார்த்தீங்களா காற்று, அதுக்கப்புறம் இந்த மழை, அப்புறம் சில பறவைகள்லாம் உள்ளே போய் கூடு கட்டிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் அதை ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக வந்து ட்ரம்மை போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் சில டவர்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ஷேப் உள்ள இந்த ஆண்டனா இருக்காது. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் மூலிமா வந்து பிஎஸ்சிக்கு சிக்னல்ஸ் அனுப்பிச்சு விட்ருப்பாங்க.